Hi everyone, welcome to my channel. இன்றைக்கி நம்ம broken wheat சம்பா கோதுமையை வச்சு எப்படி ஒரு பொங்கல் பண்ணலான்னு பார்க்கலாம். அதுக்கு 1 கப்பு கோதுமை broken wheat, அரை கப்பு வறுத்த பாசிப்பருப்பு, ஒரு 2 டேபிள் ஸ்பூன் நெய், உங்கள் தேவைக்கு ஏற்ற மாதிரி கேஷ்யூ நட்டு இல்லைன்னா வேர்க்கடலை, கொஞ்சோண்டு பெருங்காயம், அப்புறம் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகு, கடுகு, ஜீரகம் 1 டீஸ்பூன், உங்களுக்கு தேவைக்கு ஏற்ற மாதிரி கருவேப்பிலை, 1லேருந்து 2 வரமிளகா, 1 இன்ச் இஞ்சி, 1 பிஞ்ச் மஞ்சள் பொடி. பேன் ஹீட் பண்ணி அதில் ஆயில், அப்புறம் கொஞ்சம் நெய். வீகன் ஆப்ஷன் பார்க்குறீங்கன்னா ஆயில் மட்டும் போட்டால் போதும். இதில் கொஞ்சம் கடுகு, கொஞ்சம் ஜீரகம், கடுகு பொரியட்டும். கடுகு பொரிஞ்ச உடனே அதில் கேஷ்யூ நட், இது காஞ்ச மிளகா, 1 பிஞ்ச் மஞ்சள் தூள் போட்டுட்டு கொஞ்சம் இஞ்சி, கருவேப்பிலை, பெருங்காயம், இதெல்லாம் வதக்கலாம். இதில் அரை கப்பு பாசிப்பயிறு, அப்புறம் இந்த broken wheat போட போகிறோம். ஒரு 2 நிமிஷம் வதக்கலாம். இதில் மிளகுத்தூள், இதுக்கு காரம் வந்து மிளகுல தான் வரப்போகுது. ஸோ எவ்வளோ காரம் வேணுமோ அதுக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க. நான் தூள் பண்ணி போடுறேன். உங்களுக்கு முழு மிளகா வேணும்னா கூட, மிளகு வேணும்னா கூட போட்டுக்கலாம். இது வந்து இந்த குவாரண்டைன் டைமில் வெஜிடபிள்ஸ் எல்லாமே செய்கிற ஒரு மீல். ரொம்ப ஈஸி, 1 பாட்டில் செஞ்சிடலாம், பிகினர்ஸ் கூட செஞ்சிடலாம். இதில் 4.5 கப்பு தண்ணி ஊற்ற போகிறோம். தேவையான அளவு உப்பு. ரொம்ப சீக்கிரமும் ரெடி ஆகிடும். ஒரு 10 நிமிஷத்தில் இது ரெடி ஆகிடும். நம்ம மூடி வச்சு 3 விசில் வைக்கிறோம். இந்த ரெசிபி நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப சிம்பிளாக ரொம்ப 1 பாட்டில் முடிஞ்சிடுச்சு. தேங்காய் சட்னி இல்லை பொட்டுக்கடலை சட்னியோட சர்வ் பண்ணிக்கலாம். நீங்கள் இன்னும் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணுங்கள். நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பை.